العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. பேச்சுக்குரிய சகோதரர்களே, ஒரு மகிழ்ச்சியான தருணம் எனக்கு. நீண்ட காலத்துக்கு பிறகு திரும்பவும் உங்களை சந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தினார். அல்லாஹ் இந்த அமர்வுக்குரிய இந்த அமர்வுக்கும் அனைவர்களுக்கும் ஈருலகில் சிறந்த கூடிய தருவார். முதல் விஷயம், இங்கு நம்முடைய அமர்வோ அல்லது இந்த வருகையுடைய நோக்கம் என்பது மார்க்கத்தை பற்றி நாம் அறிய வேண்டும். கல்வி கேடுவதும் அந்த கற்ற கல்வியை மக்களுக்கு எட்டி வைப்பதும், இந்த விஷயத்தை நாம கொஞ்சம் கவலை கொள்ள வேண்டும். நான் இதற்கு முன்னால் ஜும்மாவுடைய உரையில் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்துடைய நலனை கருதிய விதமாக தெரியப்படுத்தினேன். ஒவ்வொருவரும் தன்னுடைய தரப்பிலிருந்து தன்னுடைய சமுதாயத்திற்கு அவர் என்ன நலனை நாட முடியும் என்று அவர் என்ன செய்யணும், கவலைப்படணும். அது அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லப்படுது. வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லப்படுது, உங்கள் கூட்டம் எப்பொழுதுமே இந்த பணியில் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன பணி? சத்தியத்தை ஏற்பதும் சத்தியத்தை தடுப்பதும். இந்த நிலை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இத்தகையவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். சத்தியத்தை நாம் எட்டி வைப்பதோ அசத்தியத்தை தடுப்பதோ என்றால் உலக மக்கள் எது சத்தியம் என்று தெரிந்திருக்கணும், எது அசத்தியம் என்று தெரிந்திருக்க வேண்டும். அதை தெரியாமல் செய்ய போகும் பொழுதுதான் வழிகேடான விஷயங்கள் ஏற்படுது. நசாராக்கள் கிறிஸ்துவர்கள் வழிகேட்டு சென்ற காரணம் என்ன? ஆர்வம் இருந்தது. அவர்களுக்கு இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற அந்த ஆர்வம் துடிப்பு இருந்தது. ஆனால் கல்வி இல்லாத காரணத்தினால் அவர்கள் வழிகேட்டு சென்றார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி திருமறையில் சொல்லும் பொழுது பலவால்மி என்று சொல்லப்பட்டது. வாழ்ந்தோம் வழிகேட்டு சென்றவர்கள். என்ன காரணம்? இதுதான், துடிப்பு இருந்தது. ஆனால் கல்வி தெரியாதனால் ஏதேதோ விஷயங்களை துறவியத்தை தேடிக்கொண்டார்கள். இவர்கள் எத்தகையோர் என்றால் துறவியத்தை தேடினார்கள். துறவியம் என்பது உலகெல்லாம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், இறைவனை மனதை வழிபடுவதற்காக என்னை நான் இந்த உலகத்தை விட்டு துண்டித்துக் கொண்டு துறவியத்தை நான் சன்னியாசியாக ஆகினேன் என்ற நிலையில் சென்றார்கள். அல்லாஹ் கூறிவிட்டான், இதை நாம எழுதல, இதை இவர்கள் அணைத்துக் கொண்டார்கள், நாம் இதை எழுதவில்லை என்று அல்லாஹ் தெளிவாக கூறிவிட்டார். உரைச்சுக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த விஷயத்தில் கவலை கொள்ள வேண்டும். இந்த வசனம் யாருக்கு? ஒரு சமுதாயம் எப்பொழுதுமே நன்மையை பக்க மக்கள் அழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று யாரை பார்த்து கூறுகின்றது? மார்க்கப்பட்டுள்ளவர்களை பார்த்தோம், தொழுகையை பெறக்கூடியவர்களை பார்த்தோம், இஸ்லாத்தை புரிந்தவர்களை பார்த்தோம், இஸ்லாத்திற்காக அக்கறை கொள்ளக்கூடியவர்களும் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களும் அல்லாஹ்வை தூதரை நேசிக்கக்கூடியவர்களை பார்த்துதான் அல்லாஹ் இந்த விஷயத்தை தெரியப்படுத்த. ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இருக்கணும். நன்மை, மக்களுக்கு நன்மை நாடக்கூடிய விஷயத்துல நீங்க உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். சமூக பணிக்காக, சமுதாயத்துடைய நலனுக்காக எத்தனையோ விஷயத்துல நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோம், பொருளாதாரத்தை கொடுக்கிறோம். அதை விட ஒரு முக்கியமானது, ஒரு மனிதனை இறைவன் பக்கம் அவனை வழிநடத்தக்கூடிய விஷயத்தை அவனுக்கு உதவி செய்வது என்பது அல்லாஹ்விடம் மிக சிறந்ததாக. மற்ற சமூக பணி வேற யாரும் செய்யணும். மற்ற விஷயங்கள் ஏழை மக்களுக்கு அல்லது மற்ற சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதோ இப்படி என்ற விஷயங்கள் முஸ்லிம் அல்லாதவரும் செய்யக்கூடியவர்கள். ஆனால் இறைவன் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள், சத்தியமான இந்த மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்கள்,
இந்த சத்தியமான ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக தான் முடியும். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் திருமணம் சொல்லும் பொழுது தெளிவாக இவர்கள் தான் சிறந்த சமுதாயம், மக்களுக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று அல்லாஹ் திருமறையில் நீங்கள் சிறந்த சமுதாயம். ஏன் சிறந்த சமுதாயம் என்று பேசப்பட்டது? ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டார்கள்? நபிமார்களுக்கு பிறகு சிறந்தவர் என்று பார்க்கும் பொழுது இந்த சமுதாயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு, பிறகு உமர் ரலியல்லாஹு. அப்போ அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி என்ற இந்த சஹாபாக்கள், நன்மாரை பெற்ற சஹாபாக்கள் இந்த மனசகையாக இருந்தாங்க, பாடி பில்டராக இருந்தாங்க. ஜிம்முக்கு போயிட்டு நம்முடைய பாடியை வந்து நம்ம செய்யற மாதிரி செய்யக்கூடிய இருந்தாங்க. அப்போ ஏன் அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான்? அவருடைய ஈமான், உள்ளத்தில் பதிந்த அந்த ஈமானின் காரணமாக அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வைத்திருந்த அக்கறைக்காக மக்கள் வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கிறார்கள், இவர்களை எப்படியாவது இறைவன் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்ற அந்த துடிப்பும் கவலையும் கொண்டதனால்தான் அல்லாஹ் அவர்களை சிறந்த சமுதாயமாகவும் அவர்களை நன்மாராயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ ஒரு மனிதன் பலசாலியாக இருக்கிறார் என்றால் அவருடைய உடல் ரீதியாக இது அல்லாஹ் அவருக்கு என்ன அவ்வளவு விருப்பமானது. அதுவே ஈமான் இருந்து மார்க்கப்பட்ட இருந்து ஒருவர் பலசாலியாக இருக்கின்றான், சக்தி வாய்ந்தவனாக ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான் என்றால் உடல் ரீதியாக என்றால் அப்படிப்பட்ட முஃமின் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் தஈஃப் வ ஃபீ குல்லி கைர். மிக ஆற்றல் மிக்க வலுவான ஒரு முஃமின் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானதும் அவனுடைய தரப்பிலிருந்து நன்மையில் இருக்கின்றது யாரை விட பலவீனமாக இருக்கக்கூடிய முஃமினை விட. இங்கு ரெண்டு விஷயங்கள், ஒன்று ஈமான் ரீதியாக இருக்கக்கூடிய உறுதியில் இருக்கக்கூடிய இந்த முஃமினை பற்றி சொல்லப்படுது, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஈமான் இல்லாமல் உடல் ரீதியாக ஒருவர் ஆற்றல் மிக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்றால் எந்த ஒரு பிரயோஜனமும் அவருக்கு கிடையாது, எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஈமான் இருந்தது என்றால் அவன் பலவீனமான உடலை கொண்டவனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் சிறந்தவனாக தான் கருதப்படுகின்றான். இப்போ இன்றைய சகோதரர்களே, இப்போ நாம் கல்வியுடைய விஷயத்துல நாம் அறிந்தால் தானே அல்லாஹ்வை வணங்க முடியும். அல்லாஹ்வை வணங்கணும் என்று சொல்லப்பட்டது. எப்படி வணங்கணும்? ஒரு விஷயத்தை நாம் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும். இப்ப நாம ஏதாவது ஒரு துறைக்கு போகணும்னா அதை படிச்சா அது தெரிஞ்சாதான் நாம் அந்த துறைக்குள்ள போகணும். இன்ஜினியரிங் படிக்காம இன்ஜினியரிங் போனா, மருத்துவமே படிக்காம மருத்துவத்துல போய் நான் ஆபரேஷன் செய்யணும்னா முடியல. எனக்கு மருத்துவ ரீதியா ஒரு வீடியோ யூடியூபை பார்த்துக்கணும், எனக்கு எல்லாமே விஷயங்கள் தெரியும். உங்க வீட்டுல எல்லாம் பாதுகாக்கணும், பாதுகாப்பாக வைப்பாங்க இல்லைங்களே. ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, எமர்ஜென்சி அவசர சிகிச்சை ஏற்படுது, டாக்டர் யாரும் இல்ல, நான் செய்யறேன், எல்லாம் யூடியூப்ல எல்லாம் பார்த்து இருக்கேன், ஏன் நீ கொடுப்பா, நான் செய்யறேன்னு சொன்னா நீங்க கொடுப்பீங்களா? உடைய கண்ணியில் இருக்கு. ஆனா இந்த துறையில நீங்களுடைய தேர்ச்சி பெறவில்லை. இல்ல எனக்கு தெரியும், நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் செய்யறேன், இலவசமா செய்யறேன், பிரிச்சேன், ஒன்றும் இல்லை, அப்படியே வெட்டு போட்டு கையில போட்டா முடிஞ்சிடும் எல்லாமே. நம்ம யோசிப்பாரு, கொடுக்க மாட்டோம். என்னதான் இருந்தாலும், ஏன் தகப்பனாக இருந்தாலும் தகப்பன் தன்னுடைய பிள்ளையுடைய விஷயத்துல அக்கறை கொள்ளக்கூடியவராக இருப்பார். அந்த தகப்பனே அந்த பிள்ளை துணிக்கக்கூடிய விஷயத்துல எனக்கு எல்லாமே தெரியும், மருத்துவம்லாம் போவாதீங்க, நானே செய்யறேன் என்று ஒரு கத்தி எடுத்து விட்டு ஆரம்பிச்சாங்கன்னா அனுமதி கொடுப்பாங்களா? மற்றவங்க கொடுக்க மாட்டோம். ஏன் பிள்ளைங்க எப்படி பாதுகாக்கிறது என்று எனக்கு தெரியும், நான் செய்யறேன்னா உங்களுடைய அக்கறை எனக்கு இருக்கட்டும். இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒண்ணுமே கல்வி இல்லைங்க, எப்படிங்க உங்களுக்கு உங்க நம்பி இதை கொடுக்க முடியும் யோசிப்போமே இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது மார்க்க ரீதியான விஷயங்கள்ல அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு லட்சியத்தை கொண்டுதான் நாம் இந்த உலகத்துல வந்திருக்கிறோம். இந்த விஷயத்துல நாம் எதுவுமே அறியாம அல்லாஹ்வை வணங்குறேன்னா எப்படி வணங்க முடியும்? அல்லாஹ் எதை விரும்புறான், அல்லாஹ் எதை வெறுத்தான், அதை அல்லாஹ் எதை கொண்டு பொருந்தி கொள்வான், அல்லாஹ் எந்த விஷயத்தை கொண்டு அல்லாஹ் கோபம் அடைவான், இதை நாம் அறிந்தால் தானே இதை செய்ய முடியும். இல்லைன்னா இதே மாதிரிதான் எப்படி ஒரு மனிதன் அவனுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய அதனுடைய அசல் நோயுடைய விஷயங்களை அறிய மாட்டாரோ சிகிச்சையும் கொடுக்க முடியும்.
அதே போன்றுதான் கல்வியுடைய இந்த மார்க்க விஷயங்களை நாம் எதுவரை அறிய மாட்டோமோ அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் நாம் பின்தங்கிதான் இருப்போம். சில நேரத்துல இபாதத்து வணக்க வழிபாடு என்று செய்வோம், ஆனால் அது பிதஅத்தாக போய் சேரும். வணக்க வழிபாடு என்ற நிலையில செய்வோம், அது ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில். அப்போ மிக மிக முக்கியமானது இருக்கக்கூடிய சோதனை கல்வி தேடல். அதான் அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்றது, கல் யஸ்தமில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களுமே நீங்கள் மக்களிடம் கேளுங்கள். அறிந்தவரும் அறியாதவரும், கல்வியுள்ளவரும் கல்வியற்றவரும் இருவரும் சமமாக இருப்பார்களா? உவமையில் எடுத்துக்காட்டு சொல்லும் பொழுது கல்வியுள்ளவனும் கல்வி இல்லாதவனும், படித்தவனும் படிக்காத ஒரு நபர் இருவரும் என்ன சமமாவார்களா என்று அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து நீங்க அவன் மக்களிடம் கேளுங்க. இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப். இந்த விஷயத்துல இந்த உவமையை கற்பிக்கக்கூடிய இந்த எடுத்துக்காட்டு கொடுக்கக்கூடிய விஷயத்துல சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தான் இதுல படிப்பினை இருக்கு என்று அல்லாஹ் வெளிப்படுத்துறான். யோசிப்பா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்துவம் கொடுக்கப்படும் பொழுது முதல் வஹியாக இது வந்தது. சொல்லலாமா? முதல் வஹி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அந்த சமுதாயத்துல வட்டி இருந்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட சமுதாயம் சிலை வணக்கப்பாடுகள் சிலை வணக்க வழிபாடுகள் இருந்ததா? பிராணிகளை அறுத்து அந்த ரத்தத்தை சிலைகளில் தடவக்கூடிய நிலை இருந்தது. செத்த பிணத்தை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். விபச்சாரத்திற்கு அடிமைகளை அனுப்பி அதனுடைய வருமானம் சாப்பிடக்கூடிய ஒரு நிலையாக இருந்தது. பலசாலியாக இருக்கக்கூடியவன் பலவீனமாக இருக்கக்கூடியவனை ஆட்சி அமைக்கக்கூடியவனாக இருந்தால் அவனை அநியாயம் செய்து சூறையாடக்கூடிய இப்படிப்பட்ட சமூக சீர்கேடுகள் இருக்கக்கூடிய மத்தியில அல்லாஹ் தஆலா வசனத்தை முதல் வசனமாக இறக்கியதே கல்விதான். ஏன் கல்வி என்று வந்துவிட்டது என்றால் மனிதன் அவன் மனிதனாக வாழும். அவனுக்கு கல்வி அல்லாஹ் தஆலா இந்த மனித படைப்புக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் தன்னுடைய மார்க்கத்தில் அமைத்திருக்கிறார். தன்னுடைய மார்க்கத்தில் தன்னுடைய சட்டத்திட்டத்தில் அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்கள் செய், இது உனக்கு நன்மை, இந்த விஷயத்திலிருந்து உன்னை தவிர்த்து கொள், இது உனக்கு தீமை தரும் என்று தெள்ளத் தெளிவாகவே குட்டு தனியாக வச்சிருக்கிறார். இது ஹராம், இது ஹலால், இது ஆகுமானது, இது தடுக்கப்பட்டது என்று ஏன் அல்லாஹ் தஆலா கூறினார்? ஏனென்றால் படைத்த இறைவனுக்கு தெரியும் எது படைப்பினருக்கு தோதுவாக இருக்கும், எது அதற்கு அலர்ஜியாக இருக்கும். மொபைல் ஒண்ணுமே இல்லை. இந்த மொபைல் இதற்கு நாம இந்த பேனல் இந்த கேட்டலாக பார்க்கணும். உள்ள இந்த சின்ன ஒரு நோட் இருக்கும். என்ன நோட்டு? உள்ள என்ன நோட்டுங்க? கட்டல் நோட்டா? என்ன இருக்கு நோட்டு? சின்ன பேனல் இருக்கு. கீழே வந்து அந்த இதுல வந்து மெனு இருக்கும், கேட்டலாக் இருக்கும். எப்படி இந்த மொபைலை பயன்படுத்துறது, புதுசாக வந்த வெர்ஷன் பார்க்கும் பொழுது அதை எப்படி பயன்படுத்துறது என்று அதில் நோட்ல கொடுக்கப்பட்டிருக்கும். அதை முறையாக படித்து பயன்படுத்தினார் என்றால் அவர் கொடுத்த அந்த காசு அல்லது செலவு அந்த 1 லட்சம் 1.5 லட்சம் பொருள் பாதுகாப்பு இருக்கும். என் இஷ்டத்துக்காக நான் பயன்படுத்தினா அதுல என்ன எழுதப்பட்டதெல்லாம் கண்டுக்காம எனக்கு எல்லாமே தெரியும் என்று ஆரம்பிக்கிறேன்னா அது என்ன ஆகும்? வீணாகும். அதெல்லாம் அது கொடுக்கப்படுது. ஏன்? உனக்கு இந்த விஷயத்துல தெரியாது. ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய நான் இத மாதிரி நீ ஃபாலோ செய்து கொண்டு இத மாதிரி நீ பின்தொடர்ந்து கொண்டு நீ செய், உனக்கு இந்த பொருள் உனக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று அதை நம்ம தெளிவாக படிக்கணும். படைத்த இறைவனுக்கு இந்த படைப்பின மனித படைப்பினுக்கு எது செயல், எது நன்மையானது, எது தீமையானது எல்லாம் தெரியுமா இல்லையா? ஏன்னா படைத்தவன் தான், அவன் தான் ப்ரொடியூசர், நாம ப்ராடக்ட். இந்த உலகத்துல நடமாடக்கூடிய ப்ராடக்ட் பொருட்கள். இந்த பொருட்களை படைத்தவன் அல்லாஹ் தஆலா. இந்த பொருட்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, எது எடுத்துக்கொண்டா இது இந்த பொருள் பொருளாக இருக்கும், எதை எடுத்துக்கொண்டா இது அழிந்துவிடும் என்று படைத்த இறைவனுக்கு தெரியுமா இல்லையா? அதுதான் மார்க்கத்திலே சொல்லப்பட்டது. அந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், கல்வியை நாம் பெற்றுக் கொண்டோம் என்றால் நாம் மனிதனாக வாழ்வோம். இல்ல அல்லாஹ் பாதுகாக்கும் மிருகங்களாக வாழக்கூடிய இதுதான் நடந்தது. இதுதான் நடந்து கொண்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா சொன்ன பிரகாரம் வாழவில்லை என்றால் அந்த மனிதன் மனிதனாக வாழ மாட்டான்.
தன்னையும் சிரமப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய எல்லாரையும் என்ன செய்வான்? சிரமப்படுத்துவான். ஏன்னா அவனுக்கு எப்படி வாழ்வது என்று தெரியல. பாருங்க, ஒருத்தன் தன்னுடைய இங்கிருந்து நான் ஊருக்கு போகணும், எந்த ஊருக்கு போகணும்னு நான் நிர்ணயிக்காம நான் போறேன்னா போய் சேருவேன்னா எங்க போய் சேருவேன்? எங்கேயாவது போய் சேருவேன். எங்கேயாவது முட்ல விழுந்து எங்கேயாவது போய் சேருவேன். நாம போகக்கூடிய இடத்தை நிர்ணயிக்கும் பொழுது அதனுடைய நேரான வழி எடுத்துக்கொண்டு போகும் பொழுது நேராக போய் சேரும் பாதுகாப்பாக. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூறிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். சொர்க்கத்தில் நாம் நுழைய வேண்டும், நரகத்தில் நம்மை பாதுகாக்க வேண்டும், படைக்கப்பட்ட நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், நம்முடைய லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு நம்முடைய லட்சியத்தை நிர்ணயித்த பிறகுதான் அதை எப்படி எடுத்துட்டு போகணும் சொல்லிட்டு அந்த பாதையை நம்ம தேடணும். லட்சியம் இருக்குப்பா, நான் சென்னைக்கு போகணும், எப்படியாவது போகணும், ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஒண்ணு ட்ரெயின்ல போகணும், ஃபிளைட்ல போகணும், இந்த வழியில போகணும் என்று நானாக முடிவு எடுத்தால்தான் அங்க போய் சேரும். நான் போன சென்னைக்கு என்று போனா போய் சேர்ந்துருவேனா? அங்க போய் சேர மாட்டேன், மேலதான் போய் சேரும். இப்படிப்பட்ட நிலை நமக்கு இலகுவான ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு புரியுதுன்னா மார்க்க விஷயத்துல ஏன் நமக்கு புரிவது கிடையாது? மார்க்கம் நாம் கற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வை எப்படி வணங்க முடியும்? கொள்கை ரீதியான விஷயத்துல பார்த்தா நம்ம அமல்படுத்த முடியும். தொழுகையில் சரி இன்னாரை பார்க்கிறோம், அதை அமல்படுத்த முடிக்கிறோம், தோன்றுடைய விஷயங்களை அமல்படுத்த. கொள்கை ரீதியான நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை எப்படி நம்ம ஒருவர் பார்த்து செய்ய முடியும்? அதை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்மால் அதை என்ன அதை எடுத்துக்கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா யோசிச்சு பாருங்க, எல்லா விஷயத்திற்கு மத்தியில இவ்வளவு குழப்பங்கள் நாம இருந்தோம்னா அதை விடுங்க, ஃபர்ஸ்ட் என்ன எது பெருசா இருக்குங்க அதை சீர்படுத்துங்க என்று சொல்லி. ஆனால் அல்லாஹ் தஆலா இது எல்லாத்திற்கும் முற்றுப்புள்ளியாக இருக்கக்கூடிய விஷயத்தை கல்வி அல்லாஹ் தஆலா முதலில் கல்வியை கற்றுக்கொள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق என்று பட்ட தேர்ந்தெடுத்த அந்த நபிக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, நீ படி, உன்னுடைய இறைவனின் பெயரை கொண்டு நீ படி. எவன் உன்னை படைத்தானோ இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தார். மதீனாவுக்கு வரும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு அவலநிலை சஹாபாக்களுக்கு! அல்லாஹ் அக்பர். முஹாஜிர்கள் வந்திருக்கிறாங்க மக்காவிலிருந்து, எல்லாத்தையும் இழந்து விட்டு கையில வெறும் கையில வராங்க. யோசிப்பாங்க, வெறும் கையில நாம இங்கிருந்து தெரு முனைக்கு போறது யோசிக்கணும். கையில இருக்காது, குறைந்தபட்சம் மொபைல் வச்சுட்டு போகணும், இல்ல காசு வச்சுட்டு போகணும் என்று வச்சுக்கணும். அவர்கள் எல்லாத்தையும் தியாகம் செய்துவிட்டு தன்னுடைய உடமையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் எல்லாத்தையும் அவர்கள் தியாகம் செய்துவிட்டு அல்லாஹ்வையே சார்ந்து அவர்கள் மதீனாவுக்கு வராங்க. அதற்கு மத்தியில மக்களுக்கு மற்றவர்களுடைய இயல்மையான வாழ்க்கையும் மிக மோசமான நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிருக்கு அங்கு பணைய வைக்கப்பட்டு ஒரு தலைக்கு 100 ஒட்டகம் என்று வேற பேசப்பட்ட நிலையில் இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு மதீனாவுக்கு வராங்க. முதல் காரியத்தை என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? அங்க அந்த மக்களுக்கு தன்னுடைய வீடு நிலம் இல்லாத மக்களுக்கு ரூம கட்டி வீடு கட்டி கொடுத்தார்களா? அல்லது வருமானம் இல்லாத முஹாஜிர்களுக்கு வருமானத்துடைய விஷயங்களை ஏற்படுத்தினார்களா? அல்லது மற்றவர்களுக்கு மற்ற அவருடைய வாழ்க்கைக்கான தேவையான விஷயங்களை நிறைவேற்றினார்களா? அவருடைய நிலை இப்படிதான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் என்ன வெச்சிட்டு வரல, அவர்களும் அப்படியே வந்தார். ஆனால் முதல் விஷயம் செய்தது மஸ்ஜித் நபவியை கட்டினார். அதற்கு முன்னால் மஸ்ஜித் குபாவை கட்டினார். அங்கேயோ பாருங்க, குபாவுடைய இடத்தில் வந்து தங்கும் பொழுது முதல் வேலையாக பள்ளி வாசலை கட்டினார். ஏன்? இந்த அடியார்களை, அல்லாஹ்வுடைய அடியார்களை இறை இல்லத்தில் அவரை சேர்த்து விட்டோம் என்றால் அவர்களுடைய இல்லங்கள் என்ன தானாகவே அமையும். அப்போ இறை இல்லத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இறைவன் என்ன விரும்புகின்றான், எதை விரும்புகின்றான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடமாக இல்லமாக இருக்கும். அப்போ நம்முடைய சமுதாயத்துல இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில நாம என்ன செய்யறோம்? தீர்வு எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? தீர்வு எனக்கு இங்க ஒன்று இளைஞர்களுடைய ஒரு கிளர்ச்சி, இன்னொன்று பார்க்கும் பொழுது இந்த வெளியே இருக்கக்கூடிய காவிகளுடைய சூழ்ச்சிகள், விஷமத்தை பரவக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கு.
இங்கு மக்களுடைய நம்முடைய மார்க்கத்தை விட்டு விலகக்கூடிய, இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய இளைஞர்களை பார்க்கின்றோம், இளைஞர்களை பார்க்கின்றோம். காதல் என்ற விஷயத்திலும் மற்ற விஷயத்திலும் இஸ்லாத்தை விட்டு போறான், தன்னுடைய மானத்தை இழக்கிறான். அதனுடன் அல்லாஹ் இஸ்லாத்தை விட்டு செல்லக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் கல்வி, அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி கல்வி. கல்வியை அறிந்து விட்டால் அறியாமைக்கு சிகிச்சை என்ன? கல்விதான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுறாங்க. எப்படி ஒரு நபர் சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி, அநேகமாக முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸாக பயணத்தில் மேற்கொள்றார். பிரபலமான சம்பவம். குளிப்பு கடமையாகி விடுகிறது. போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்து காயத்துடன் இருக்கிறார். குளிப்பு கடமையாகி விடுகிறது. அந்த சஹாபி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸிடம் கேட்கிறாங்க, இந்த சஹாபாக்கள் தோழர்களும் கேட்கிறாங்க, எனக்கு என்ன செய்யணும்? இப்போ குளிப்பு கடமை ஆயிடுச்சு. அவர்கள் நீங்க குளிச்சுதான் செய்யணும், வேற வழி இல்லை. பஜருடைய நேரம் வருது, வேற வழி இல்லை. காயம் முழுமையா காயத்தில் இருக்கிறாங்க. அவரும் சரி வேற வழியில் என்று குளிக்கிறார். அதே நிலையில மூத்தார். குளித்த காரணம் மூத்தார். இந்த செய்தி மதீனாவுக்கு சென்று அடையுது. ரொம்ப கோபமடையுது. அவர்கள் இவரை தவறான ஒரு கருத்து சொல்லிக் கொண்டு விட்டார்கள். அல்லாஹ்வும் அப்படியே இவருடன் ஆகட்டும் என்று விசுவாசம் தன்னுடைய கடுமையான நிலையை தெரியப்படுது. அதற்கு விசுவாசம் பண்ணார்கள், அறியாமைக்குரிய சிகிச்சை கேட்டுக் கொள்வது. அறியாமைக்குரிய சிகிச்சை என்ன? கேட்டுக் கொள்வது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம அறியாமையில் இருக்கிறோம்னா என்ன அறியாமை? அல்லாஹ் தஆலாவை எப்படி ஈமான் கொள்வது எனக்கு தெரியும். மாணவர்கள், நபிமார்கள், வேதங்கள், மறுமை, விதியின் மீது ஈமான் கொள்வது எப்படி தெரியும்? கேட்டு தெரிந்து கொள்வது, படித்து தெரிந்து கொள்வது என்பது வேறு கடமை. இது முதல் செய்தி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கல்வி என்று வந்துவிட்டாலே அவனுடைய தரம் உயர்ந்து வருகிறது. எந்த அளவுக்கு நான் நினைச்சு சொல்றேன், நாய், எந்த நாயை நாம செல்ல பிராணியாக வளர்க்க முடியாதோ அந்த நாயும் ட்ரெயின் செய்யப்பட்டது என்றால் அது கவ்வக்கூடிய அல்லது பிடிக்கக்கூடிய அந்த வேட்டையும் என்ன நமக்கு அனுமதிக்கப்பட்டது. ஹலாலான கல்புல் முஅல்லம் என்று இருக்கும். வசன சூரத் மாயிதால வரக்கூடிய கல்புல் முஅல்லம். எந்த நாய் நம்முடைய பாத்திரத்தில் வாய் வைத்து குடித்து விட்டது என்றால் 7 தடவை சுத்தப்படுத்துங்கள், அது ஒரு தடவை மண்ணை போட்டு சுத்தப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்களோ அப்படிப்பட்ட நாய் அதை பதப்படுத்தி, அதை கற்றுக் கொடுத்து, அதை ட்ரெயின் செய்து வேட்டைக்காகவே அதை பயன்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும் என்றால் அது பிடித்து கொண்டு வரக்கூடிய வேட்டையுடைய அந்த மாமிசங்கள், அந்த பிராணிகள் என்ன, அது நமக்கு அனுமதிக்கப்படும். யோசிச்சு பாருங்க. எந்த இது எதை நம்ம சிறப்பு கல்விதான். கல்வி ஒரு நாயை என்ன உயர்ந்த அந்தஸ்து மனிதர்கள் நமக்கு எல்லாம் இறக்கிய வேணும். இந்த விஷயத்துல நாம எல்லா துறையிலும் நாம் தெரிஞ்சு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படுறோம். ஆனா மார்க்க ரீதியான விஷயத்துல நாம பின்தங்கி இருக்கிறோம். ஏன்? மற்ற உலக விஷயத்துல இது கிடைக்கும், மார்க்க விஷயத்துல கொடுக்கிறதா இருக்குமே. அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. ஒரு மருத்துவராக இருந்தாலும் நேர்மையான மருத்துவராக இருக்க வேண்டும் என்றால் படைத்த இறைவன் சொன்ன அந்த மார்க்க கல்வி கற்றுக்கொண்டால்தான் நேர்மையாக இருக்கும். இல்லைன்னா பேருக்கு முஸ்லிமாக இருந்தாலும் மக்களுக்கு வீணான டெஸ்டிங் கொடுத்து, வீணான ஆபரேஷன் கொடுத்து எத்தனை உயிர்கள் சேதப்படுத்திருக்காங்க. அதுவே மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனிதன் கல்வி அறிந்து அவர் மருத்துவ ரீதிய விஷயத்துல துறையில் சென்று நான் சமூக பணி செய்வதற்காக இதை கற்றுக்கொண்டேன் என்றால் அதில் அவர் நிலையாக இருப்பார். இது நடந்து கொண்டிருக்கும். என்னுடைய கூட படித்த என்னுடைய கிளாஸ் ஆபீஸ் ஆனாரு, ஆலிம் ஆனாரு, எம்பிபிஎஸ் முடிச்சாரு, எம்டி முடித்து இப்போ அனஸ்தீசியாவுடைய துறையில பெரிய இடத்துல இருக்கிறாரு. அவருடைய அந்த கல்வி, மார்க்க கல்வி ஆபீஸாக இருக்கட்டும் அல்லது மார்க்க கல்வியாக இருக்கட்டும், அவரை நேர்மையான ஒரு மருத்துவராக அந்த இடத்துல வீணான
என்ன அவங்க ஆபரேஷன் செய்யக்கூடிய விஷயத்தை தவிர்க்கிறாங்க. எந்த அளவுக்கு சில நேரத்துல பிரெயின் டெட்டுடைய நிலையில வருது. மனிதன் உயிர் இருக்கு, மூளை முடிஞ்சிருச்சு, இந்த நேரில் கருணை ஊசி போட்டு நம்ம முடிச்சிடலாம் என்று சொல்லும் பொழுது இந்த விஷயத்துல நான் என்னுடைய மார்க்கு அனுமதிக்கிறேன், இதை நான் செய்யணும், எதுவரைக்கும் உயிர் இருக்கும் நான் இது செய்யும். இப்படிப்பட்ட நிலை வராங்க. ஏதோ ஒரு பிரச்சனைகள் வராங்க, கையில காயத்தை பார்க்கிறார், கழுத்துல காயத்தை பார்க்கிறார், அவங்களுக்கு தெரியப்படுறாங்க முஸ்லீமாக முஸ்லீம். இப்படி ஒவ்வொரு நேரத்தில் இது இப்படி அவர்கள் ஏற்படுத்தியது. தேவை இருக்கும் பொழுதுதான் சிகிச்சை அந்த விஷயத்தில் இல்லை என்றால் இப்போ வேண்டாம். இது நடக்கக்கூடிய விஷயம் இப்படி இத்தனையோ இருக்கிறார். என்ன காரணம்? எது அவர்களை ஒரு சிறந்த ஒரு மருத்துவராக ஆக்கியது? மார்க்க கல்வி தானே, மார்க்க கல்வி தான். ஆனால் இந்த நேரத்திலும் அவர் தராவி தொழுவிக்கக்கூடியவர்களே இருக்கிறார். தராவி தொழுவிக்கக்கூடிய சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? ஒரு துறை உலகத்துறையை நாம் கற்றுக்கொண்டாலும் மார்க்க கல்வி நம்மிடம் இருந்தால்தான் அந்த உலக கல்வியை நாம சமூக பணிக்காக நாம பயன்படுத்தக்கூடியவர்கள் இல்ல சுயநலவாதியாக தான். ஏன்னா உலகம் அப்படிதான் இருக்கு, சுயநலவாதிகளுடைய நிலைதான் இருக்கு. அவன் தன்னுடைய விஷயத்தை பார்க்கலாம். அதுக்கு மத்தியில நேர்மையாக இருக்கணும், நேராக இருக்கணும், எப்படி இருக்க முடியும்? அது அவனுக்கு மார்க்கம் தான் நிலையா. மார்க்க கல்வி ரொம்ப அவசியம். கல்வியுடைய விஷயத்துல கல்வி நம்மீது கடமையாக்கப்பட்ட விஷயங்களை பற்றி அறிந்து கொள்வது நம் மீது கடமை, தேடுவது கடமை. நம் மீது கடமை என்று சொல்லும் பொழுது நமக்கு 10 வயது ஆனாலே தொழுகையை நமக்கு கடமை. இந்த தொழுகை பற்றி நான் கற்றுக்கொள்ள வேண்டும். தொழுகைக்கு முன்னால் உதுவை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலாவை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் சொல்லும்போது நாம் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஈமானை கற்றுக்கொள்வோம், பிறகு நாம் குர்ஆனை கற்றுக்கொள்வோம். அந்த ஈமான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த குர்ஆனை இன்னும் நமக்கு அதிகரித்து செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறினார். இங்கு இந்த விஷயத்தில் நினைவு கொள்ள வேண்டும், கல்வியாளர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு கல்வி கற்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை விட இந்த பூமியில் யாருக்கும் சிறப்பு கூட சொல்லப்படல. உங்களுக்காக உங்களுடைய சகோதரர்களே துவா செய்யாத இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒட்டுமொத்த படைப்பிலும் உங்களுக்காக துவாவும் பிரார்த்தனையும் செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட சிறப்பு இருக்கும் அந்த கல்வி தேடக்கூடிய விஷயம். யோசிப்பாங்க. எல்லா படைப்பினங்கள், வானவர்கள், வானத்தில் இருக்கக்கூடிய அந்த படைப்பினங்களும், பூமியில் இருக்கக்கூடிய படைப்பினங்களும், அந்த பூமியிலும் கடலில் இருக்கக்கூடிய பெரிய படைப்பினமாக இருக்கக்கூடிய திமிங்கலமாக இருக்கட்டும், சிறிய பூமியில் இருக்கக்கூடிய எறும்பாக இருக்கட்டும், அனைத்துமே பால்வி இழப்புக்காக கல்வி தேடக்கூடிய அந்த நபருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள், துவாவை செய்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள், ஏன் என்ன தொடர்பு அவங்களுக்கு? ஏங்க அவங்க நமக்காக துவா செய்யணும்? நம்முடைய உறவில் இருக்கக்கூடியவர்கள் நமக்காக துவா செய்வது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாம கேட்காமலே அல்லாஹ் நமக்கு கட்டளை இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் கூறுவான் அல்லவா, நீ இன்னாருடைய இன்னாருக்காக நீ துவா செய். ஏன்? அவன் மார்க்க கல்வி கற்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். என்ன ஆகும்? இவன் கற்றுக்கொண்டது என்ன ஆகும்? தன்னை சீர்படுத்துவான், தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களையும் சீர்படுத்தும். இதுதான் பிரதிபல். ஒரு இபாதத் தஹஜ்ஜுதை தொழக்கூடியவருக்கும் கல்வி கற்கக்கூடியவருக்கு வித்தியாசம். தஹஜ்ஜுதை தொழக்கூடியவர் தனக்காக ஒரு தொழுவார், ஒரு தனி மனிதனுடைய அங்கு பலன். கல்வியை கற்கக்கூடியவர் தனக்காக அவர் செய்வது கிடையாது. தனக்காகவும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பமாக இருக்கலாம், தன்னுடைய சகோதரர்களாக இருக்கலாம், சிநேகிதர்களாக இருக்கலாம், தன்னை சார்ந்திருக்கக்கூடிய சமூகமாக இருக்கலாம், அனைவருக்கும் வழிநடத்தக்கூடியவனாக இருக்கும். அதனால்தான் வணக்கஸ்தாரியை விட கல்வியை கிடக்கூடிய மாணவர் அல்லாஹ்விடம் மிக விருப்பமானவர், மிக விருப்பமானவர். ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தையை பார்க்கும் பொழுது முஸ்னத்ல வரக்கூடியது அத்துனியா மல்ஊன் வ மல்ஊன் மா ஃபீஹா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே சபிக்கப்பட்டது, சபிக்கப்பட்டன. என்ன ரோஜனே மான் இல்ல அல்லாஹ்வுடைய சாபம்.
இல்லா திக்ருல்லாஹ், எதை தவிர அல்லாஹ்வுடைய நினைவூட்டல் செய்யக்கூடிய திக்ரை தவிர. ஒமவால அதை சார்ந்து தொழுகை, நோன்பு, அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்தக்கூடிய நம்முடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் இதுவும் வரும். வல் ஆலிம், கல்வியை கற்பிக்கக்கூடிய ஒரு அறிஞர். வல் முத்தஅல்லிம், கல்வியை கற்கக்கூடிய ஒரு மாணவர். இவரை தவிர மற்றவர்களுக்கு என்ன? மற்றவர்கள் எல்லாம் எந்த ஒரு போதும் கிடையாது. யோசிப்பாங்க, இப்படிப்பட்ட நிலையில நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் நம்ம கேட்கணும், என் வாழ்க்கையில என்ன நான் கல்வி கற்று அதன் பிரகாரம் அமல்படுத்தி கொண்டிருக்கிறேன். கேளுங்க, மறுமையினால எல்லாம் கேள்வி கேட்கும். கல்வி அல்லாஹ் கேட்கின்ற இளம் பருவம் என்பது அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம். இளமை பருவத்தை வீணடித்தவர்கள் திரும்ப அவங்க தலைகீழ நின்றாலும் இளமை பருவம் கிடைக்காது. கிடைக்காதானே? இன்னைக்கு போன திரும்ப நாளைக்கு கிடைக்காத வச்சுட்டா இளப்பருவம் எங்க போறீங்க? ஒரு நிமிஷம் போனதே திரும்ப கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் இளமை பருவத்தை பற்றி எல்லாம் கேட்போம். இந்த இளமை பருவத்துடைய வணக்க வழிபாடுகளும் இதை தேடி இதனுடைய ஈடுபாடும் நாட்களுடைய ஈடுபாடு ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்புக்கு அவசரமாக சிறப்பித்து சிராயத்தல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தியிருக்கிறார். மறுமையினால 5 கேள்விகள் ஆதமுடைய மகனிடம் கேட்கும் விஷயத்துல பதில் சொல்லாத வரை அவன் அவனுடைய காலை எடுத்து வைக்கவே முடியாது. அதில் அவனுடைய ஆயுள், வயசு, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஆயுளை நீ எப்படி கழித்தாய். இரண்டாவது ஸ்பெஷல் கேள்வி, வஅன் ஷபாபிஹி ஃபீமா அபலா, உன்னுடைய இளமை பருவம், யூத் ஏஜ், உன்னுடைய இளமை பருவத்தை நீ எங்கு வீணடித்தாய் என்றெல்லாம் கேட்கும். யோசிப்பாங்க, ஒன்று நம்முடைய வயசை பற்றி கேட்கப்படும், அதுல பிரத்யேகமாக இளமை பருவத்தை பற்றி கேட்கப்படும் என்றால் யோசிச்சு பாருங்கள் நேற்றுக்குரிய சகோதரர்களே, இது எவ்வளவு முக்கியமானது. இது கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி என்ன கற்றுக்கொண்டால், கற்றுக்கொண்ட அடிப்படையில என்ன அமல் செய்ய என்றெல்லாம் கேட்பான். எனக்கும் கேட்பான், இருக்கக்கூடிய அனைவரும் கேட்பான். நீ யார் விதி எடுத்து எல்லாருக்கும் கேள்வி. அந்த கேள்விக்கு நம்ம என்ன செய்ய தயார் செய்யணும்? மறுமையில நல்லா பாதுகாக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் தஆலா மாற்றத்துடைய தொடர்பை ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் நாடக்கூடாது. யாராவது ஒரு நபர், ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை இப்படியே கழித்து விட்டு, இளம் பருவத்தை வீணடித்து விட்டு, ஊர் சுத்தக்கூடிய விஷயத்திலும், ஆபாசமான விஷயத்திலும், தனிமையில் செய்யக்கூடிய பாவங்கள், போன் மூலமாக செய்யக்கூடிய சில பெரும் பெரும் பாவங்களை செய்து கொண்ட நிலையில் அவன் மௌத்தானான். மறுமையில் அல்லாஹ் தஆலா அவனை எழுப்பி கேட்டான், நான் கொடுத்த இளமை பருவம், நான் கொடுத்த உனக்கு குரல் ஆரோக்கியம், நீ என்ன செய்தா என்றார். நான் விட என்ன வருகிறது? உலக கல்வி படிக்கலன்னா அடிக்கிறாங்க, வீட்டுல அடிக்கிறாங்க அல்லது ஏசுறாங்க, 4 வார்த்தை பேசுறாங்க. என்ன பண்றது? ஏன் படிக்கலன்னா எங்கடா போய் சமாளிப்ப? 4 பேர்கிட்ட சில கடுமையான வார்த்தையை கேட்டுதான் நீ அடி வாங்கினா நீ செய்யக்கூடிய நேரம் என்று பயப்படுறாங்க பெற்றோர்கள். அதுவே மறுமை நாளில் இழிவு ஏற்படுமே, மறுமை நாளில் அவமானப்படக்கூடிய நிலை ஏற்படுமே. அந்த ஒரு அவமானத்திற்காக நம்ம விஷயத்தை நம்ம கவலை கொள்ளுங்க. கல்வி ரொம்ப அவசியமாகும். கல்வி தேடுவது என்பது ரொம்ப அவசியமாகும். அதான் இங்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் உபதேசம் செய்யறாங்க. மிக அழகான உபதேசம். அதனால் இது உங்களுக்கு முன்னால் படிக்கிறேன். அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் உபதேசம் செய்யறாங்க. இந்த உபதேசம் இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகம் ஜாமி பயான் இல்மி ஃபضீல பதிவு செய்கிறார். அவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், கல்வி மறைந்து போவதற்கு முன்பே நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி? இந்த கல்வியாளர்கள் மரணமடைவதற்கு முன்னால். மறைவது என்றால் அதன் வல்லுநர்கள் உலகை விட்டு சென்று விடுவார்கள். அதற்கு முன்னாலே கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். பார்க்கிறோம், யோசிச்சு பாருங்க. நமக்கு நம்முடைய இந்த இடத்துல எத்தனை கல்வியாளர்கள் இருக்கிறார்? என்னை சார்ந்த அல்லது நான் என்னுடைய மொஹல்லாவில் இருக்கிற இதில் எத்தனை கல்வியாளர்கள் இருக்கிறார்? நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனை கல்வியாளர்கள் இருக்கிறார்? இந்த இந்தியாவில் எத்தனை கல்வியாளர்? இப்படி என்று பார்க்கும் பொழுது சொற்பமான விரலை விட்டு எண்ணக்கூடிய நிலையில இங்கு அபூ தர்தா ரலியல்லாஹு சஹாபி தன்னுடைய மாணவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள்.
கல்வியாளர்கள் செல்வதற்கு கல்வி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு, அறிஞரும் கற்பவரும் நன்மையில் இணைந்து பங்குதாரர்கள் ஆவார்கள். அறிஞரும் அல்-ஆலிம் வல் முத்தஅல்லிம் ஷரீகானி ஃபில் கைர். நன்மையில ரெண்டு பேரும் பங்குதாரர்கள். கல்வி கற்பிக்கக்கூடியவரும் கல்வி கற்கக்கூடியவரும் நன்மையில் கைர், அவர்கள் இருவரும் என சமமானவர்கள். ஏன் அல்லாஹ் யாருக்கு நன்மை நாடுகின்றாரோ கல்வி அறிவை கொடுக்கிறார் என்ற ஹதீஸ் புகாரில படிச்சோம். அப்ப யாருக்கு கல்வியுடைய தொடர்பு இல்லையோ அல்லாஹ் அவங்களுக்கு நன்மை நாடல். உலகத்துடைய சொத்து கொடுத்தாலும் சரி, சகல சௌபாகியங்கள், ஆடம்பரம், ஆட்சி, பலம் என்று எழுதி கொடுத்தாலும் கல்வி மார்க்க கல்வி கொடுக்கல அல்லாஹ் அவருக்கு கையில நாடல். இங்கு இந்த சஹாபி உபதேசம் செய்யறாங்க, அறிஞரும் கற்பவரும் நன்மையில் இணைந்து பங்குதாரர்கள் ஆவார்கள். மற்ற மக்களில் எந்த நன்மையும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. வார்த்தை பாருங்க, வஸாயிருன் நாஸி லா கைர ஃபீ. இவர்களுக்கு இவ்வளவு நன்மை இருந்தாலும், வசதிகள், வாய்ப்புகள், இவருடைய எந்த விஷயத்தில் அவங்க தேர்ச்சி பெற்றவர் இருந்தாலும் கல்வியை கற்கக்கூடியவரும் கற்பிக்கக்கூடியவராக இல்லைன்னா இவருக்கு எவ்வளவு கைரன ஒண்ணுமே இல்லை. இதற்கு ஈடாக ஆகாது. யோசிச்சு பாருங்க, உலகத்தை அல்லாஹ் தன்னை ஏற்றுக்கொண்டவரும் கொடுத்திருக்கான், நிராகரித்தவரும் கொடுத்திருக்கான். ஒரு படி அதிகமாக அவனை நிராகரித்தவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுத்து நம்பிக்கையாளர்களை சோதிக்கிறார். இல்லையா? அல்லாஹ்வுடைய சட்டம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான், தன்னை நிராகரித்தவர்களுக்கு கொடுக்கிறான். ஒரு படி அதிகமாக ஆட்சி அதிகாரத்தை நிராகரித்தவர்கள் கொடுத்து சோதனை முஃமின்களுக்கு ஏற்படுத்தும். ஆனால் கல்வி, மார்க்க கல்வியோ அல்லது ஈமானுடைய பாக்கியம் தான் விரும்பக்கூடியவருக்கு மட்டும் கொடுக்கிற, வேற யாரும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் ஈமானுடைய பாக்கியம் வேற யாரும் கொடுக்க மாட்டான். இந்த ஈமானை கொண்டுதான் சொர்க்கத்தில் உள்ளே நுழைய முடியும். இது ஈமான் என்பது சொர்க்கத்துடைய ஒரு சாவி, ஒரு திறவுகோல். இது இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. இது இல்லாமல் நம்முடைய அமல்கள் எவ்வளவு சிறந்த அமலாக இருக்கட்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த ஈமான் இல்லாமல் நாம் நரகத்தை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இங்கு சஹாபி சொல்றாங்க, லா கைர ஃபீ, மற்றவங்க என்ன இருந்தாலும் சரி அவங்களுக்கு நன்மை கிடையாது என்று சொல்லிவிட்டு, இதை எப்படி சொல்றாங்க? அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து படித்து அவதானித்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அமல்படுத்திய மக்களுக்கு அவங்க உபதேசம் செய்யறாங்க. என்று அதற்கு மிகவும் செல்வந்தன் என்பவன் தனது கல்விக்கு மக்கள் தேவைப்பட்டு அவன் தனது கல்வியால் அவர்களுக்கு பயனளிக்கும் ஒரு அறிஞர் ஆவார். செல்வந்தன் யார்? கல்வியை வைத்திருக்கிறான், மக்களுக்கு தேவையாக இருந்து தன்னுடைய கல்வி மூலமாக என்ன செய்யறான்? அவருக்கு இந்த நன்மையை கொடுக்கிறார். இவன் தான் உண்மையான பணக்காரன், செல்வந்தன். அதற்கு பிறகு உபதேசம் செய்யறாங்க, தனது கல்விக்கு மக்கள் தேவைப்பட்டு அவன் தனது கல்வியால் அவர்களுக்கு பயனளிக்கும் ஒரு அறிஞராவார். மக்கள் தனது கல்வியை தேடாமல் இருந்தாலும் அல்லாஹ் தனக்கு அளித்துள்ள கல்வியால் தன்னை பயன்படுத்திக் கொண்டிருப்பார். மக்கள் இவருடைய கண்ணியத்தை உணரல, இவங்களை மதிக்கல, இவரிடம் கல்வி பெற்று அல்லாஹ் அவருடைய கல்வியை கொடுத்த கல்வி அவங்க எப்படி தன்னை ஈமானை பாதுகாத்துக் கொள்ளணும், தன்னை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அது தெரியும். அதுக்கு பிறகு உங்களில் அறிஞர்கள் இறந்து கொண்டிருக்க உங்களில் அறிஞர்கள் கற்கவில்லையே, இது ஏன் என்று சஹாபி அந்த தாபீன்களை பார்த்து கேட்கிறார். உங்களுக்கு மத்தியில அறிஞர்கள் ஒன்றிற்கு ஒன்று மௌத்தாயிட்டு இருக்காங்க, நீங்க இன்னும் நீங்க மடமையில் இருக்கிறீங்க, ஏன் கல்வியை கற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்கிறார். இந்த கேள்வி அங்கே இல்ல, நமக்கு கேள்வி. யோசி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு சஹாபாக்கள் இருந்தாங்க, சஹாபாக்களுக்கு பிறகு தாபீன் இருந்தாங்க. அந்த சஹாபியே சொல்றாங்க, காலங்கள் போக எல்லாமே மௌத்தாயிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்க? அதற்கு பிறகு இவர்கள் தெரியப்படுத்துறாங்க, முன்னவர்கள் அறிஞர்கள் சென்றுவிட்டு பின்னவர்கள் புதியவர்கள் கற்காத போவதை நான் அஞ்சுகிறேன். முந்தியவர்கள் சென்றுவிட்ட பிறகு வரக்கூடிய இந்த புதிய சந்ததிகள் கற்காமல் இருக்கும் பொழுது நான் அஞ்சுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் உபதேசம் செய்கிறாங்க. ஒரு அறிஞர் கல்வியை தேடினால் அவர் கல்வியில் மேலும் வளர்ச்சி அடைவார், ஆனால் கல்வி எதையும் இழக்காது.
அவர் என்ன செய்ய மாட்டார்? கல்வி இழக்க மாட்டார். அதே ஒரு அறியாதவர் அறிவை தேடினால் அந்த கல்வி அவருக்கு கற்றுத்தர தயாராக இருக்கும். ஆனால் உங்களை ஏன் உணவில் நிறைவாகவும் அறிவில் பட்டினியாகவும் நான் காண்கின்றேன். வார்த்தை பாருங்க. فمالي أراكم شبعاء من الطعام جياعا من العلم. என்னாச்சு? வயிறு நிரம்பி நீங்க வைத்து நிரப்பிக்கிறீங்க, நான் கல்வியில் விஷயத்தில் நீங்க பட்னியாக இருக்கின்றீர்கள் என்று அந்த சஹாபி அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய உதவி செய்யறாங்கன்னா நம்முடைய சமகாலத்தில் எல்லாருடைய 3 வேளை சாப்பிடுங்க, நல்லா கூப்பிட்டு பிடிக்க சாப்பிடக்கூடிய நிலை ஏற்படுது. எல்லா விஷயம் இது கரெக்டா என் வாழ்க்கையில கல்வி தேடக்கூடிய விஷயத்தை என்ன பங்கு நான் செஞ்சேன் யோசிக்கணும். நான் ஒரு நாள் சாப்பிடலன்னா நம்மளால முடிவாடு சொல்லவா? ஏப்பா 3 வேளை டெய்லியும் சாப்பிடுங்க, ஒரு நாள் சாப்பிடாம என்னாச்சு? அது எப்படி முடியும்? 3 டெய்லியும் தூங்கிட்டு இருக்கேப்பா, ஒரு நாள் தூங்காம இல்லமா? அதனால இதெல்லாம் அவசியமாக கல்வி தேடக்கூடிய விஷயத்துல எப்போ கடைசியாக புத்தகத்தை எடுத்தேன், எப்போ கடைசியாக அமர்வுல உட்கார்ந்தேன், பேனாவை எடுத்து பதிவு செய்த என்று பார்த்தால் நாமே யோசிப்போம் எப்போ போச்சு. இதுதான் நம்முடைய நிலை. இருந்தா காலங்கள் போக போக சூழ்ச்சி செய்யக்கூடிய சூழ்ச்சியாளருடைய வலையில தான் நம்ம சிக்குவோம். நம்முடைய சமுதாயம் சிக்கும், நம்முடைய சந்ததிகள் தான் நம்ம சிரமத்தில். பிறகு நாம் இதை செய்வோம் அதை செய்வோம் என்றா ஒரு சமுதாயத்துடைய அது அதனுடைய அந்தஸ்து உயர்வதாக இருக்கட்டும் வீழ்ச்சி அடைவதாக இருக்கட்டும் கல்வியின் அடிப்படையில் தான். அதனால்தான் கல்வித்துறையை மற்ற பிடிச்சிட்டு இருக்காங்க. கல்வியுடைய விஷயத்தில் இல்லாத காரணத்தினால்தான் ஒரு சமுதாயம் விழிவுக்கு பக்கம் போகிறார். அது குறிப்பாக அல்லாஹ் தஆலா அமைத்த இந்த மனிதனுக்கு தேவையான கல்வி வைத்திருக்கக்கூடிய மார்க்கத்தை அறியாத காரணத்தினால் நமக்கு சிரமங்கள் ஏற்படும். பிறகு நாம் என்னதான் ஆகட்டும் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு வாழ்க்கை ஒரு மிருகம் போலதான் வாழ முடியல. நாமளும் சாப்பிடணும், அதுவும் சாப்பிடுது, நாமளும் வாழ்க்கையை கழிக்கிறோம், உடலுக்குரிய இச்சைகள் திணிக்கிறோம், அதுவும் அதை செய்து இப்படிதான் கழிக்கிறோம். ஆகும் பொழுது மறுமை நாளில் எழுப்பப்படும் நாம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய படைப்பினங்கள் அழிஞ்சிடும். அல்லாஹ் நம்ம எழுப்பி கேள்வி கேட்போம், உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்தேன், நீ என்ன செஞ்ச? கூறிய சகோதரர்களை முதல் விஷயம் இது கல்வி தேடக்கூடிய விஷயம். கல்வி தேடக்கூடிய விஷயத்தில் நாள்தோறும் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். இல்ல நாம் பாதிப்பில் இருக்கின்றோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது எங்கு போய் முடியும் என்று தெரியும். என் வாழ்க்கையில் நான் ஒரு அப்டேட், நான் டெய்லி அப்பப்போ மொபைலுடைய அப்டேட் வரும்பொழுது அப்டேட் செய்கிறேன். என்னுடைய மார்க்க கல்வி மீதுல என்ன அப்டேட் ஆயிருக்கு யோசிக்கணுமே இல்லையா? மறுமையில் அல்லாஹ் என்னிடம் கேள்வி கேட்டால் நான் எங்கு போன்? நாளைக்கு என் பிள்ளையை என் கேள்வி கேட்குது, அல்லது என்னுடைய மனைவி வருது, அல்லது என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு என்னால் சொல்ல முடியாத பட்சத்துல அவர்கள் பாவத்தில் விடக்கூடிய விஷயத்தை பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? சிவா அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். சமகாலத்துல என்ன வழிமுறைகள், என்ன வழி மாஷா நிறைய வழிமுறைகள் இருக்கு. நிறைய வழிமுறைகள் நம்ம கல்வி கற்கக்கூடிய விஷயத்தில் இருக்கும் பொழுது நமக்கு அறிஞர்கள் இருக்கக்கூடிய மத்தியில நாம் கல்வி கற்பதும் அவருடைய தொடர் பாடங்கள் நமக்கு இல்லை. தொடர்பாக எல்லா மொழிகளிலும் முறையாக ஒரு புத்தகத்தை எடுத்தோமா, சின்ன புத்தகத்தை எடுத்தோமா, கேட்டோமா, நாள்தோறும் ஒரு 5 நிமிடம் 5 to 10 நிமிடம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக 5 to 10 நிமிடம் நாள்தோறும் கொடுக்க முடியுமா இல்லையா? நான் உண்மையாக சொல்லக்கூடிய இது நான் இதை ஏன் பதிவு செய்யறேன்? கடந்த 8-10 வருஷமா நம்முடைய பள்ளியில பாடங்கள் நடந்து கொண்டு சென்னையில் ஐஜிசி பள்ளி மஸ்ஜிதுல் முஸ்லிமீன் நாள்தோறும் சகோதரர்களே இருப்பாங்க, பெரியவர்கள் இருப்பாங்க, ஆசிரியர்கள் வித்தியாசம் சகோதரர் இருப்பாங்க. நாள்தோறும் 8 to 10 நிமிஷம் இஷாவுக்கு பிறகு பாமர் மக்களுக்கு தொடர்ச்சியாக நடத்தப்படக்கூடிய விஷயம். நம்ப மாட்டீங்க, ரியாதுஸ் ஸாலிஹீன் புத்தகம் கிட்டத்தட்ட 2000 ஹதீஸ்களில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அது பொறுமையாக கிட்டத்தட்ட 3 வருஷத்துல முடிச்சிருக்கும். யோசிப்பா எத்தனை மக்கள் வந்து கேட்டிருப்பாங்க.
அவருடைய கல்வி என்று இவ்வளவு மாற்றம் வந்திருக்கும். மாற்றம் அல்ஹம்துலில்லாஹ். புலூகுல் மராம் என்று சொல்லக்கூடிய ஃபிக்ஹுடைய புத்தகம் அது மதரசாக்கள் மட்டும்தான் நடக்கும். அது பாமர மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான ஃபிக்ஹ் சட்டங்களை தூய்மையிலிருந்து கடைசி வரை ஜனாசாவுடைய விஷயங்களை வரை கற்றுத்தரப்பட்டு சொல்லப்படுகின்றது. அதை கற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கையில் மாற்றம். 10 நிமிஷம் ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்மளால கொடுக்க முடியாது. ஆனால் 10 நிமிஷம் நம்மளால கொடுக்க முடியும். இப்படி நான் ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்றேன், நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு பங்கை ஒரு பகுதியை மார்க்க கல்வி தேடுவதற்காக நாம் அமைத்தோம் என்றால் கண்டிப்பாக சில நாட்களிலே அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாம் நம்முடைய சூழ்நிலையை மாற்றலாம், நம்முடைய நிலையை நாம் மாற்றலாம், மார்க்கத்துடைய தொடர்பை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளலாம். இல்ல ஒரே நாள்ல உட்கார்ந்து எல்லாரும் படிச்ச அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அது கல்வியே இல்லை. அதுக்கு இன்ஃபார்மேஷன், அதுக்கு வெறும் என்ன இன்ஃபார்மேஷன் தான் சொல்லப்படும். அது கல்வி இல்லை. கல்வி என்பது நம்மை செம்மைப்படுத்தக்கூடிய, நம்மை பதப்படுத்தக்கூடிய, நம்முடைய விஷயங்களின் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதான் கல்வி. அதுதான் கல்வித்துடன் வரக்கூடியதுதான் கல்வி. இல்லன்னா கூகுள்ல அடிச்சாலே இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இப்ப இருக்கக்கூடிய ஏஐ நம்ம சொல்ல தேவையில்லை. நம்ம பசங்களுக்கு எத்தனை ஏஐ இருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. எது அடிச்சாலும் சொல்லுது. அது இன்ஃபர்மேஷன், அது கல்வி இல்லை. அது வெறும் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குது. கல்வி என்பது நம்மை செம்மைப்படுத்தக்கூடிய, மாற்றக்கூடிய, என்னுடைய குறையை அகற்றக்கூடிய, என்னை அல்லாஹ்வின் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான் கல்வி. அந்த தரப்பில் இருக்கும் பொழுது நினைக்கக்கூடிய சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முடிவெடுங்க, கண்டிப்பாக மாற்றங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்பீங்க. ஒரு நாள்தோறும் என்னால் 10 நிமிஷம் ஒரு புத்தகத்தை எடுத்தோம், அல்லது இங்கு உங்களுக்கு எப்படி ஏற்பாடு இருக்கோ ஒரு மதரசாவிலோ அல்லது டெய்லியோ அல்லது வாரத்துல ஒரு நாளோ அல்லது வாரத்துல 2 நாளோ என்ன நீங்க உங்களுடைய எனக்கு தேவை, என்னுடைய வாழ்க்கையில கல்வி கற்க வேண்டும் என்ற அவசியம். நானும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், நான் ஒரு 20 வருடம் இந்த விஷயத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்து விட்டாலும் எனக்கும் இந்த பயணத்தில் நாம் உங்களிடம் வருவது என்பது எனக்கு கடமை, அவசியம். இல்ல எனக்கு போதும், இதுக்கு மேல எனக்கு கற்றுக்கொள்ள தேவையில்லை என்று இருந்தேன்னா அங்கிருந்துதான் என்ன என்னுடைய கல்வி பெய்ய ஒரு கட்டத்துல மறந்துடும். எத்தனை பிஹெச்டி முடிச்சவர்கள் ஜாமியா அஸ்ஹர்ல ஈஜிப்ட்ல முடிச்சிட்டு வந்த பிஹெச்டி முடிச்சவங்க நடக்கக்கூடிய விஷயம், சில நாட்கள் அவங்களுக்கு கல்வியுடைய தொடர்பு இல்லாத காரணம் என்ன ஆச்சுன்னா, வெறும் டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளருடைய நிலை இருந்ததுனால மார்க்க கல்வியுடைய தொடர்பு எதுவுமே இல்லாதனால ஒரு கட்டத்துல ஒது செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் என்ன வந்து கேட்கக்கூடியவராக இருக்கார். அவருடைய நிலை பதப்பி அவரே பிஹெச்டி முடிச்சாங்கன்னா ஈஜிப்ட்ல இதுல அசர் முடிச்சு எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் கொடுத்த கல்வியை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த நேரத்தை நான் கழிக்க வேண்டும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுத்திருக்கார், இளமை பருவம். இந்த ஒவ்வொரு இளமை பருவத்துடைய நேரத்தையும் அல்லாஹ் தஆலாவின் மிகவும் என்ன விலை மதிப்புள்ளது. இதற்கு நிகராக எதுவுமே செய்ய முடியாது. அதாவது நீங்க அரசியலாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருக்கட்டும், முதல்ல டார்கெட்டே இளைஞர்கள். அது நன்மையான விஷயங்கள் இருக்கட்டும், தீயான விஷயங்கள் இருக்கட்டும், முதல் டார்கெட் இளமை, இளைஞர்கள். ஏன் இளைஞர்கள் சாதிக்கக்கூடிய விஷயம் வேறு யாராலும் சாதிக்க முடியாது. இளைஞர்கள் சாதிக்கக்கூடிய விஷயம் அது நன்மையான விஷயங்கள் இருக்கட்டும், மற்ற பாவமான விஷயங்கள் இருக்கட்டும், இளைஞர்கள் செய்யக்கூடிய துணிச்சலும் அதை எடுக்கக்கூடிய முடிவும் அதில் செய்யக்கூடிய ஆற்றலும் வேறு யாருக்கும் இருக்காது. முதுமை வயது அடைந்து விட்டார் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனா ஆற்றல் இருக்க முடியாது. எத்தனை ஏற்ற காலங்கள் வாழ்க்கையுடைய ஏற்ற காலம் ஈடுபடலாம் பார்த்துருப்பாங்க, ஆனால் அவர்களால் செய்ய முடியாது. இளமை பருவத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கும் என்ன அவங்களுக்கு புத்தி சோதனை இருக்காது, எதை முடிவெடுக்கிறது என்ன. இளமை பருவம் என்பது எல்லா ரெண்டுமே இருக்கு. தன்னுடைய கரியரை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய, தன்னுடைய வரக்கூடிய நாட்கள் எப்படி நான் என்னை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்திக்கக்கூடிய அந்த திறனும், அதே போல சிந்தித்த விஷயத்தை எப்படி அமல்படுத்த வேண்டும் என்று உடல் ரீதியாக ஆற்றல் வைக்கக்கூடியதான் இளைஞர்கள். அந்த இளைஞர்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில எத்தனையோ இடத்துல அவர்களை புகழ்ந்து அவருடைய
அவருடைய அந்த இளமை பருவத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்திருக்கேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தி. அப்போ இப்போ வாய்ப்பு இருக்கவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில நாள்தோறும் அல்லது இங்கு ஒரு கூட்டமாக இருந்து நீங்க செயல்பட்டீர்கள் நிறைய விஷயத்தை சாதிக்கலாம். நான் தனியாக இருந்து நான் எப்படி சாதிக்க முடியும்? ஒரு மனிதன் சாலிஹாக இருக்கின்றார் என்றால், எடுத்துக்காட்டாக மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்கின்றார் என்றால், அவன் தன்னை தனிமைத்துவமாக ஏற்படுத்திக் கொண்டால் என்னால் இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? வஸ்பிர் நஃப்ஸக மஅல் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹ. நபியே, நீங்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதி செய்யக்கூடியவர்களே இருங்க, அவர்கள் பொறுமையாக இருங்க. வலா தஅது ஐனாக அன் துரீது ஹையத்தில் ஹயாத் துன்யா. நபியே, உலகத்துடைய ஆசாபாசங்களையும் அலங்காரத்தையும் கொடுத்தவர்களே நீங்கள் ஏறெடுத்து பார்க்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா. அப்ப நபியுக்கும் என்ன? ஒரு தோழமை தேவை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. அப்ப நபிக்கே தேவை என்றால் நமக்கு ரொம்ப அவசியம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் நல்ல தோழமையை தேர்ந்தெடுக்கும். ஏன்? நான் கொஞ்சம் அசதி ஏற்படும் பொழுது, கொஞ்சம் எனக்கு பலவீனம் ஏற்படும் பொழுது என்னுடைய தோழன் தான் என்ன செய்வான்? தோள் கொடுத்து பாப்பா போலாம், கரெக்டா மக்தபுக்கு கரெக்டா போலாம், மார்க்குகளை படிக்கக்கூடிய நேரம் வாங்க போலாம், தொழுகையுடைய நேரம் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இப்படி என்று எங்களை தோள் கொடுத்து எடுத்துக் செல்லக்கூடியவனாக இருக்கும். சிரமத்தில் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுக்கின்றோம் என்றால் கண்டிக்கக்கூடியவனாக இருப்பான். அப்படிப்பட்ட தோழன் நமக்கு பெரிய பொக்கிஷம், பெரிய பொக்கிஷம். அப்படிப்பட்ட தோழமை வேணும்னா நாம மாற்றப்பட்டிருக்கக்கூடிய, மாற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், ஒரு சுமாரெல்லாம் நம்முடைய இந்த தோழமை இப்பொழுது நம்முடைய இருக்கும். மற்றவர்கள் நாம் இருக்கும் பொழுது என்ன ஆகும்? அவருடைய தாக்கம் தான் இருக்கும். ஒன்று நம்முடைய தாக்கத்தை ஏற்படுத்துற, நம்முடைய இன்ஃபுளுன்ஸ் ஆக்குற, அவருடைய இன்ஃபுளுன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடாப்ட் செய்யும். இதுதான் இந்த மனிதனுடைய இயல்பு. ஒண்ணு என்னுடைய விஷயத்தை என்னுடைய தோழருக்கு தெரியப்படுத்தி அவர்களுக்கு விஷயத்தை நான் ஆர்வம் உண்டு. இல்ல நான் மௌனமாக இருந்தேன்னா அவர்கள் இருக்கக்கூடிய தீங்கோ அல்லது வேற ஒரு விஷயத்தை எனக்கு புகட்டி அதில் நான் விடக்கூடிய நிலையை ஆக்குகிறார். அதனால்தான் தோழமை என்பது ரொம்ப அவசியம். இந்த விஷயத்துல அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஒன்று கொடுத்து மார்க்கத்தில் விஷயங்கள்ல முறையாக தேடக்கூடிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பதிவுகள் செய்யும். நீங்க பதிவு செய்யக்கூடிய காரியத்துல அது உள்ளத்தில் நீங்க பதிவு செய்யும். அது எப்பொழுதுமே இருக்கும். என்னுடைய புத்தகத்துல நான் பார்க்கும் பொழுது இது எல்லாமே என்ன பதிவு செய்யப்படக்கூடிய விஷயம். எல்லா பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள் எதற்காக? ஒரு முறை நான் பதிவு செய்து விட்டால் அது உள்ளத்தில் பதிவாகக்கூடியதாக பிரோஜனமாக இருக்கும். உலமாக்கள் நமக்கு சொல்லுங்கள், கையில் இழைத்ததில் பலம், கல்வியை நீங்கள் பேனாவை கொண்டு எழுதுகோலை கொண்டு நீங்கள் அதை கைது செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அது சீக்கிரமாக மறக்கக்கூடியதாக. இணைச்சுக்குரிய சகோதரர்கள், விஷயத்தை முதல் நினைவு கொள்ளுங்கள், மார்க்க கல்வி தருங்கள். இதற்காக செய்யக்கூடியது முதல் நம்முடைய தோழமை, நம்முடைய நேரம். நேரத்தை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக மாற்றங்கள் நாம் காண முடியும். நேரத்தை கொடுக்காம எதுவுமே நம்மால் சாதிக்க முடியாது. இரண்டாவது, கற்ற விஷயத்தை மக்களுக்கு எத்தி வைக்கும். ஏதோ கற்றுக்கொண்ட முடிஞ்சது எனக்கு தெரிந்த விஷயம் என்னுடைய குடும்பத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கும். தாவா பணி இந்த நம்முடைய நாட்டுல ரொம்பவும் என்ன கொஞ்சம் பலவீனமாக இருக்க காரணத்தினால்தான் எதிரிகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்த நம்மால முடிய வைக்கப்படணும். ஏன்? நமக்கே தெரியாது இஸ்லாத்தை பத்தி, நமக்கே தெரியாது. ஒரு மாற்றுமத சகோதரி யாரும் இருக்கிறாங்க, ஸ்கூல் படிச்சவங்களோ அல்லது வேலை புரியக்கூடியவங்களோ அல்லது தொழில் இருக்கவங்களோ வியாபாரத்துடைய விஷயத்துல தொடர்பு இருக்கும். அப்படி பண்ணி யாரும் கேட்டாங்க இஸ்லாத்தை பத்தி என்னமா இருக்கு, நாம அவங்களுக்கு சொல்றது தயங்கும் பொழுது என்ன ஆகின்றது? அவர்கள் அறியாத காரணத்தினால் அவர்கள் நன்மை அல்லது இந்த இஸ்லாத்தை அவர்களுக்கு எதிராக தான் பார்க்கிறார். இதுதான் யதார்த்தம். ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் அதற்கு அவன் எதிராக தான் இருக்கு. பழமொழி, மனிதர்கள் அவர்களுக்கு தெரியாத விஷயம் அதை அவர்கள் அதனுடைய ஒரு பகைவராக தான் பார்ப்பார்கள். அதே தான் இங்கே நடந்து கொண்டிருக்கு. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய நாட்டுல. சுப்ஹானல்லாஹ், சேர்ந்து வாழக்கூடிய விஷயத்துல இங்கு விஷமத்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஏன் இந்த பிரதிபலன் வருகின்றது?
நம் தரப்பில் இருக்கக்கூடிய தாவா பணிகளை நம்ம பின்தங்கி இருக்கும். ஏன் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியில நம்ம செய்வது கிடையாது, சொல்வது கிடையாது, எப்படியாவது போட்டோம் அல்லது மிக கடுமையாக நடந்து கொள்ளும். அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிப்பார், நாம சில பெற்றோர்கள் தவறு செய்யறாங்க அல்லது தன்னுடைய சகோதரி தவறு செய்யும் பொழுது கடுமையாக நடந்து கொள்றோம். அது என்ன நம்ம காட்டுறோம், நான் சுண்ணாவை பற்றி பிடித்து கொடுப்பேன், நான் மார்க்கத்துடைய பற்றுக்காக நான் வந்து சொல்றேன் என்று யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். ஹாரூன் ரஷீத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் என்று சொல்லி நான் முடித்துள்ளேன். ஹாரூன் ரஷீத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர், மார்க்கப்பட்டுள்ள அரசர், மார்க்கத்திற்காக ரொம்ப ஒரு பணிகளை செய்த அந்த அரசர் இந்த குழப்பவாதிகள், இஸ்லாத்துல வந்து குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடியவர்கள்லாம் தேடி தேடி வந்து அவருடைய முடிவு கட்டினார். அப்படிப்பட்ட அந்த ஹாரூன் ரஷீத் அரசவையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு இந்த உபதேசம் செய்யக்கூடிய அறிஞர் இருப்பான். ஒரு அறிஞர் கடுமையாக அவருக்கு உபதேசம் செய்தார். ரொம்ப கடுமையாக நடந்து, அவர் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறார், அதை சுட்டி காட்ட வண்ணமாக கடுமையாக நடந்து கொள்ளும் பொழுது ஹாரூன் ரஷீத் என்ன கூறுகிறார் பாருங்கள். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமை ஃபிரௌனுக்கு அனுப்பும் பொழுது ஃபிரௌனுடைய தெரியும் கொடுங்கோல மிகவும் என்ன அரக்கன், அப்படிப்பட்ட ஒரு அரசன் வந்து அப்படி யாரும் அப்படிப்பட்ட ஒரு ஃபிரௌனுக்கு அனுப்பும் பொழுது அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன கூறுகிறார், கூலலஹு கௌலன் லையினா, மென்மையான வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு புரிய லஅல்லஹு யதஸக்கா, முடிந்தால் அவனுக்கு நேர்வழி பெறக்கூடிய நிலை ஏற்படலாம். ஆனால் உங்களுடைய நிலை மூசாவே மென்மையான வார்த்தை கொண்டு அவருக்கு நீங்க என்ன செய்யுங்க, அழைப்பு பணி செய்யுங்க. இதை சொல்லிவிட்டு அறிஞரே, நான் ஃபிரௌனை விட மோசமானவன் கிடையாது, நீங்க மூசாவை விட சிறந்தவரும் கிடையாது, இப்படி இருக்கும் பொழுது நீங்க இதை உபதேசம் செய்வது இவ்வளவு கடுமையாக நீங்க செய்றீங்க என்று உங்களை யோசிச்சு பாருங்க. அவர் சொல்லக்கூடிய இந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை பதிவு செய்துவிட்டு சொல்றாரு, நான் செய்த தவறு என்ன இல்ல, ஃபிரௌனை விட நான் மோசமானவன் கிடையாது, நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாமை விட சிறந்தவரும் கிடையாது, அவருக்கே நீங்க மென்மையாக பேசுங்க என்று சொல்லப்பட்டிருந்தால் நீங்க எனக்கு உபதேசம் செய்வது கடுமையாக இருக்கின்றதே என்று அவர்கள் என்ன செய்யறாங்க. நம்முடைய வாழ்க்கை நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சத்தியமாக இருக்கலாம், உண்மை சொல்லக்கூடிய, ஆனால் முறை என்று இருக்கு, முறை என்று இருக்கு. நாம் மற்றவர்களுக்கு சத்தியத்தை எட்டி வைக்கிறோம், அவர்கள் திருந்த வேண்டும் என்று அந்த ஒரு நோக்கம் தானே. அப்போ நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவினர்கள், உற்றார்கள், நம்முடைய தெரிந்தவர்களுக்கு நாம் எட்டி வைக்கும் பொழுது மென்மையான முறையில் நாம் எடுத்து வைக்கும் என்றால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணிக்கையில நாளைக்கு ஒரு மனப்பக்கம் வரும். அப்போ தாவாவுடைய பணியில அல்லது அழைக்கூடிய விஷயங்கள்ல முதல் நம்முடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்கும். என்ன அர்த்தம் கிடையாது, போயிட்டு நானும் மேடையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லப்படும். என்னுடைய வீட்டிலிருந்து இந்த அழைப்பு பணி, மார்க்கத்துடைய விஷயங்கள் நான் புரிந்த மார்க்கத்தை நான் மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய விஷயத்துல என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்யக்கூடியவனாக. எனக்கு சந்தேகம் இருக்கா, நம்ம கேட்கக்கூடிய விஷயம் அறிஞர்கள் கேட்கக்கூடிய, எனக்கு இந்த அளவுக்கு தெரியும், இதை நான் தெரியப்படுத்துறேன், இது நம்முடைய விஷயங்கள். எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நாம் ஈடுபடுவோமோ கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். இந்த அழைப்பு பணி விட்ட காரணத்தினால்தான் அல்லது இது மந்த நிலையில் ஏற்பட்ட காரணத்தினால்தான் சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சி என்ன, அது பிரதிபலன் வந்து கொண்டு இருக்குது. இந்த பூமியில நாம் இருக்கக்கூடிய இந்த பூமியில வாழ வேண்டும் என்றால் நாம் சிறுபான்மை மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே வாழக்கூடிய நிலையில இஸ்லாத்தை பற்றி அழகிய முறையில உபதேசம் அவங்களுக்கு உபகாரம் அல்லது நினைவூட்டல் செஞ்சால்தான் நம்ம இங்க வாழ முடியும். இல்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறைத்தோம் என்ற காரணத்தினாலே அல்லாஹ் வேறு சமுதாயத்தை கொண்டு வரும். அதாவது நம்முடைய ஆசிரியர் அதிகமாக மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவர் தன்னுடைய பேச்சுல வந்து பதிவு செய்வாங்க, இந்திய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழ வேண்டும் என்றால் அழைப்பு பணி செய்யாமல் அவர்களால் இருக்க முடியாது. எத்தனை பேர் கோயில நடந்த சமீபத்தில் நடந்த திருச்சியில் நடந்த சமீபத்துல மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குர்ஆனை கொடுக்கும் பொழுது இவ்வளவு நாட்கள் சொல்லப்படவில்லை, இவ்வளவு நாட்கள் எங்களுக்கு வேறு விதமாக இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்தப்பட்டதே, நீங்க ரொம்ப தாமதப்படுத்தீங்க என்று பிஜேபி மற்றவர்களுடைய விஷயங்கள் சொல்லக்கூடிய அங்க இருந்து ஃபீல்டு ஒர்க் செய்த அந்த நபர் அவங்க தெரியப்படுத்துறாங்க. இத மாதிரி வந்து
எங்களுக்கு சொல்லப்பட்ட இஸ்லாம் என்பது தனியாக இருக்கு, நீங்க சொல்றது ஒரு தனியாக இருக்கின்றதே, நீங்க ரொம்ப தாமதப்படுத்தினீங்களே என்று ஒரு கவலையாக சொல்லி செல்லக்கூடிய இன்னும் நமக்கு நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய முதல் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தை நாம் சீர்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது சமூகத்தை சீர்படுத்த முடியும். இந்த இளமை பருவம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதை நேராக நாம் பயன்படுத்தி நம்முடைய நோக்கம் லட்சியத்தை நாம் அதை நிறைவேற்றுவதற்காக மார்க்க கல்வி கற்கக்கூடிய விஷயத்தை நேரத்தை ஒதுக்கி அதற்காக செலவழி யோசிச்சு பார்க்க. இந்த மார்க்க கல்வி கற்பதற்காக என்னெல்லாம் நம்முடைய சஹாபாக்களும் நம்முடைய முன்னோர்கள் தியாகம் செஞ்சாங்க. அப்படி செய்த தியாகம் தான் இங்க வந்து நாம செய்யக்கூடிய தியாகத்தின் அடிப்படையில இந்த மார்க்கம் நம்முடைய சமுதாயத்திற்கு போய் சேரும். அதுல என் பிள்ளை இருக்கும், உங்க பிள்ளை இருக்கும், அதுல என் குடும்பம் இருக்கும், உங்க குடும்பம் இருக்கும். இந்த மார்க்கத்தை எப்படி முன்னோர்கள் எங்களுக்கு ஒப்படைத்தார்களோ அதை கற்றுக்கொண்டு அமல்படுத்தி அதே பிரகாரம் நாம் எத்தி வைத்தோம் என்றால் தான் வரக்கூடிய சந்ததிகள் முஸ்லிம்களாக இருப்பார்கள். இல்லை என்றால் நல்லா பாதுகாக்க வேண்டும். நிலைகள் ரொம்ப மோசமாக ஆகிக்கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறந்த தகப்பனுக்கு நல்லடக்கம் செய்வதற்கும் என்ன நாதியற்ற நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை சமூகத்தில் பார்த்துக் கொண்டுதான் நடந்த விஷயம். தகப்பன் மௌத்தாகி ஜனாசா பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. பையன் மற்ற மதத்தை சார்ந்த சகோதரர்கள் கொண்டு வெளியே நிற்கிறார். யாரு பையன்? என்ன கேட்டா, நான் சுத்தமா இல்லை, அசுத்தமா இல்லை. எப்படி வாழ்க்கை வாழ்ந்தது? தன்னுடைய தகப்பனுக்காக ஜனாசாவுடைய தொழுகையிலும் கலந்து கொள்ளாத ஒரு மகன் வேற என்ன செஞ்சிடக்கூடிய தன்னுடைய தகப்பனுக்காக யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட நிலையை நாம் இங்க பார்க்கிறோம். வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க வேண்டும் நமக்கு தெரியாது. நாம விலையை போட்டால்தான் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் அதை பலன் பெறுவார்கள். நமக்கு முன்னோர்கள் இருந்தவர்கள் அவர்கள் நாட்டு நட்டு அவர்கள் இந்த மார்க்கத்தை பாதுகாத்து நம்முடன் ஒப்படைத்தார்கள். நாம ஏதோ பார்க்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் இருக்கிறோம். இதே நிலையில் இருந்ததுன்னா வரக்கூடிய சந்ததிகள் நல்லா பாதுகாக்க வேண்டும். மோசமான நிலையிலான அந்த ஒரு விஷயத்தில் கவலை கொண்டு சமூகத்துடைய கவலையும் தன்னுடைய லட்சியத்துடைய கவலை கொண்டு நம்முடைய மார்க்க தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்க கேள்வி கற்கக்கூடிய விஷயத்தில் கவலை கொள்ளணும். இன்னைக்கு என் வாழ்க்கையில நாள்தோறும் எனக்கு இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கொண்ட மார்க்கத்துடைய புதிதான விஷயத்தை கற்றுக்கொண்டேன் என்று ஆர்வம். அதை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன யூடியூப் பார்த்தோம், ஷார்ட்ஸை பார்த்தோம், இந்த விஷயம் கற்றுக்கணும். இதெல்லாம் தங்கி நிற்காது. முறையாக நம்ம படிக்கணும். நமக்கு என்று ஒரு கண்காணிக்கக்கூடியவர் இருப்பார். நமக்கு என்று ஒருவர் கண்டித்து இதுதான் கையை பிடித்து எங்கு கையை பிடிக்கணும், விரலை பிடிச்சு கூட்டு போனோமோ எங்க காலை பிடிக்கணும் என்று ஒரு அறிஞர் நமக்கு மத்தியில் இருக்கும் பொழுது அந்த கல்வியை நாம முறையாக கற்றுக்கொள்ள முடியும். இல்லை அப்படிப்பட்ட நிலையில் என்றால் நாம் முறையாக ஒரு புத்தக வழிகளை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். நிலையாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இல்லை என்றால் நிலைமை ரொம்ப மோசமாகி கொண்டு இருக்கின்றது. அது எல்லா துறையிலும் நம்முடைய சமுதாயத்துடைய நிலை ரொம்ப ஒரு அவதி நிலையா இருக்கு. ஜுமாவில் கூறினேன், நம்முடைய சமுதாயத்துடைய நிலை எப்படி என்றால் ஒரு நபர் அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை காயத்தில் ஏற்பட்ட நிலையில மருத்துவரிடம் வரார். அந்த மருத்துவர் இவருக்கு தலையிலிருந்து சிகிச்சை செய்யணுமா, வயிற்றிலிருந்து சிகிச்சை செய்யணுமா, காலிலிருந்து சிகிச்சை செய்ய எதுவுமே தெரியாம தத்தளித்துக் கொண்டிருக்கு. அதே போல இந்த சமுதாயத்திலே அகீதா கொள்கை ரீதியான பார்க்கும் பொழுது காயத்தை எதையோ செய்து கொண்டிருக்கிறாங்க. வீட்டுல பச்சை துணியும் நல்ல சிகப்பு துணியும் தேங்காய் தொங்க விடக்கூடிய எலுமிச்சத்தங்க தொங்க விடக்கூடிய நிலையில நம்முடைய இன்னொரு பார்க்கும் பொழுது இளைஞர்களுடைய நிலை அவாம இளைஞர்களை கவி கொண்டு சென்று கொண்டிருக்கான். தன்னுடைய சுயநலத்திற்காக நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது. இங்கு இளைஞர்கள் பெண்கள் பெண் குழந்தைகளுடைய நிலையை பார்க்கும் பொழுது சூழ்ச்சிகளில் விழுந்து எல்லாம் ஈமானையும் இழந்துவிட்டு தன்னுடைய மானத்தையும் இழந்த நிலையில் எத்தனையோ பேர் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இதுல நம்முடைய சமுதாயத்தை பற்றி கவலை கொள்ளவில்லை என்றால் மறுமையில் அனைவரும் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர். அந்த குற்றவாளிகளின் மூன்றில் இருக்கக்கூடிய நிலையை நமக்கு வேண்டுமா, அல்லாஹ் தஆலாவிடம் விருந்தாளியாக செல்லக்கூடியவராக இருக்க வேண்டுமா என்று நாம முடிவெடுக்கணும். அதற்காக இந்த மார்க்கத்துடைய தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதும் கல்வியுடைய தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. கல்வி நம்மை மேன்மையாக
அதை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும், நம்மை சிறந்த ஒரு நிலையில் ஆக்கக்கூடியதாக இருக்கும். கல்வியை தேடி அமல்படுத்திய நிலையில நாம் கற்ற கல்வியை நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு எத்தி வைத்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்க முடியும், சமுதாயத்தில் மாற்றங்களை பார்க்க முடியும், இளைஞர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நமக்கு வரும். அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை நாம சிந்தித்து செயல்படக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் எல்லாம் கொடுத்தருவானாக. எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நாம நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நிலையை நமக்கு ஏற்படுத்துவானாக. ஹயாத் இருக்கும் வரை அல்லாஹ் நமக்கு இளமை பருவத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த இளமை பருவத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு அவருக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை நாம் கழிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை கொடுத்தருவானாக. ஆமீன். வாக்கு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.